இப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃப் தி எபிசோட்னு சொல்லலாம். நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து வி போஸ்டட் ரீல் அபவுட் லைக் வி ஆர் கோயிங் டு டூ அ பாட்காஸ்ட் அண்ட் தென் யூ டூ ட்ராப் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. அதுல நம்மளுக்கு எனாமஸ் ரிப்ளை வந்துச்சு இல்லையா. கமெண்ட்ஸ்ல வந்துச்சு, எனக்கு அந்த ட்ராப் டவுன்ல வந்துச்சு, வாட்ஸ்அப்ல வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்லயும் வச்சுட்டு இந்த போர்டில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, ஃபேக்கல்டிஸ் கேட்டது, ஆடியன்ஸ் கேட்டது, ஜெனரல் ஆடியன்ஸ் கேட்டது, எல்லா கொஷின்ஸும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது எல்லாமே இதில் போட்டிருக்கேன். ஆனால் யாருன்னு பேர்லாம் தெரியாது. கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்து we can pick. எங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்றதுனால வில் பிக் ரேண்டம்லி அண்ட் தென் வில் செலக்ட் அண்ட் தென் வில் ஆன்சர் ஃபார் தட். இதில் ஏதாவது இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான கொஷின்ஸ் நீ எடுக்கலன்னா அந்த கொஷினை மட்டும் நான் எண்ட் ஆஃப் தி செக்ஷனில் நான் வச்சுக்கிறேன். சார், what was your secret of calm mindset and your actions are like MS Dhoni? ப்ராபபிலி ஜெனடிக்ஸா கூட இருக்கலாம், டாடி கிட்ட வந்தது, அண்ட் ஜெனடிக்ஸா இருக்கலாம் டெய்லி பேசிஸ்ல. அண்ட் ஆல்சோ நான் ஒன்று என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா வந்து ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கண்ட்ரோல், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன். டேட் அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ திடீர்னு வந்து ஃபுல் ஸ்ட்ராங் வந்து சுனாமி வந்தால் நம்மளால் எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். பட் ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்ல ஒரு ஃபியூ திங்ஸ், ஒன்லி அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் டோன்ட் ஒரி அபவுட் திங்ஸ் தட் யூ டோன்ட் கண்ட்ரோல். அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் ஐ திங்க் யூ கேன் பி காம். இமீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே ரியாக்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதுவும் சொல்லுவாங்க, ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வருது, ரொம்ப ஏதாவது பெரிய பிரச்சனை வருது, மாற்றி மாற்றி வந்து ஆர்குமெண்ட் வருதுன்னா வந்து ஒன்றும் பண்ணாதீங்க, 1 hour பிரேக் கொடுங்க, அந்த 90% பிரச்சனை சால்வ் ஆகிடும். ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் அதில். அண்ணா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின். டெல் மீ விச் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் பெட்டர், அவர் ஆர் அதர் கண்ட்ரீஸ்? பிஓஇ அதர் கண்ட்ரீஸ்னா மீதி வந்து எக்கச்சக்க கண்ட்ரீஸ் இருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மீன் பண்ணுறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் நினைக்கிறேன் நான். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூகேன்னு சொல்லிட்டு பண்ணால் எஜுகேஷன் சிஸ்டம் ஐ திங்க் யூகே இஸ் பெட்டர். வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் யூ டு கண்டக்ட் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் அண்ட் டு அட்ரஸ் இன் தட் ப்ரெஸ்டீஜியஸ் ஈவெண்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் வந்து நான் வந்து இதை பண்ணணும், அதை மாதிரி பண்ணணும், அங்கே மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் இல்லை. நம்ம பண்ணுறத பெஸ்ட்டாக பண்ணணும், டு மை பெஸ்ட் ஆஃப் நாலேஜ். இப்போ நாங்கள் பண்ணுற ஈவெண்ட் வந்து இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் நல்லா இருக்கும், ஏன்னா அப்போ எங்களோட நாலேஜ் வந்து வளர்ந்துருக்கும். அட்டென்ஷன் டு டீடைல் அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ண ட்ரை பண்ணுவோம். குட் ஈவினிங் சார், அவர் டாபிக் இஸ் why did you start தக்ஷசிலா யூனிவர்சிட்டி? நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்டுருக்கூடாது, டேட் கிட்ட கேட்டுருக்கணும். கேட்டிங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அடுத்த பாட்காஸ்ட் வேணா நான் ரீல் வேணா போடுறேன், இது மட்டும் நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் ரீல் போடுறேன். Sir is taking big legacy to next level. What is his next vision? Like I told in my one of the vision, முன்னாடி வந்து மார்க்ஸ்னு இருந்துச்சு. இப்போ போன ஜென்ரேஷன் வந்து எல்லாம் பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. ஐ திங்க் த நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் அப் ஓரியன்டட், ஸ்டார்ட் அப் கல்ச்சர். இட்ஸ் கோயிங் டு பி how many number of companies you will be able to create. So I think the next session is to fulfill that ecosystem, provide all the things that is required for that. Personal question, I think. Can I know what kind of AI product you are working on? ஒரு வாரமும் ஒரு ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுவோம். நேற்று ஒரு ப்ராடக்ட் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆக்டிவாக வந்து என்னோட இன்டர்நெட் அசைன் பண்ணியிருந்தேன்னா வந்து எங்களுக்கு ஒரு எஃப்எம் இருக்குது, நிலா எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கம்யூனிட்டி ஓரியன்ட். அதில் வந்து நல்ல ப்ரோக்ராம்ஸ், நல்ல சாங்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷன் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எனக்கு கேட்க டைம் இருக்கா? இல்லை. நான் என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட 2-3 பேர்ட்ட அசைன் பண்ணி பார்த்துட்டேன். நான் இது கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கறது இல்லை, ஏன்னா அது மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து என் இன்டர்நெட்டை கொடுத்து வந்து நீ ஒரு ஏஐ பண்ணு, அந்த ஷோவில் எனக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அதனால வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் டெவலப் பண்ண சொல்லினேன். அவனும் ஒரு 2-3 நாளில் முடிச்சிட்டான். இப்போ என்னால் வந்து என்னென்ன சாங்ஸ் ப்ளே பண்ணாங்க, போஸ்ட் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, A to Z வந்து இப்போ ரிப்போர்ட் பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்லேருந்து நான் அந்த ரிப்போர்ட் வச்சு பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளமோ அதை வந்து I'll do it on my own. டூர் போகும்போது எனக்காக வந்து ரீல் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீல் எடிட் சாஃப்ட்வேர் வந்து அதை பிளாக்ல சொல்லிட்டு இருக்கோமே, வீடியோ போட்டா தானா எடிட் பண்ற. நான் ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்பதான் எல்லாம் ஏஜென்ட் பேஸ்ட் ஆயிடுச்சு இல்ல. நானும் வந்து கோடிங் ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து எடிட் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ப்ராஜெக்ட் நல்லா போச்சு. பட் என்னன்னா
80% 70% ரிசல்ட் வந்துச்சு. மீதி 20% போலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போக முடியும். பட் அதுக்கு எனாமஸ் டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண Actually, முடியுது. I came to know there's an app for that. Locus or அது எதுவுமே ப்ராப்பரா இல்ல. அது ஆனா அது வந்து என்னால டவுன்லோட் பண்ணிட்டேன் லோகஸ். பட் ஆனா வந்து இந்தியால இல்ல, அது ஜோன் அனுப்பிச்சா. இட் இஸ் இன் மலேசியா போல. மலேசியால ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். 70% வருது. 70%னா அது பேசிக். நான் வந்து இப்ப இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் எடிட் பண்ணனா வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து இந்த ஈவென்ட் பேஸ்ட் ரீல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஹைலைட்ஸா வந்து போடுற மாதிரி, ஜஸ்ட் மியூசிக் இன்டர்நெஷனல் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட், பேசிக் டெம்ப்ளேட் பேஸ்ட் ரீல் பண்ற மாதிரி பண்ணிச்சு. பட் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண டைம் இல்லை. அது மாதிரி அந்தந்த ஒரு நீங்க அடுத்த வாரம் நீங்க இதே பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் a continuous திங் ஒன்லி. vlogs எந்த சேனல்ல இருக்கு? என்னோட சேனல் நான் ப்ரோமோட் பண்ணுவோம். டாக்டர் நிலா இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்படியே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க ஆண்டர்பிரனர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க ஆண்டர்பிரனர்ஸ் அவாய்ட் பண்ற வேண்டிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக்னா மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எப்படி அதாலும் மிஸ்டேக் வரும். நீங்க பண்ணி கத்துக்கிட்டா உண்டு. நீங்க மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. கடைசி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். மிஸ்டேக் பண்ணணும், மத்தவங்க மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கணும். ஆமா, நீங்க மட்டும் மிஸ்டேக் பண்ணி கத்துக்கணும்னு நினைச்சா you don't have the time. You have to also learn from your own mistake and you have to learn from others mistakes. இந்த क्वेश्चन கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். என்ன क्वेश्चन? அப்படிலாம் விட முடியாது. பாலிடிக்ஸ்ல என்ட்ரி இருக்குமா? சொல்லுங்க. நோ. இந்த क्वेश्चन ஏன் முதல்ல ஜெனரேட் ஆச்சு மக்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். யாருக்கு தெரியும்? அந்த ஆங்கிள் பாக்குறாங்க போல. என்னோட லாஜிக் வெரி சிம்பிள். வாட் இஸ் த பர்பஸ்? I agree with that. I actually agree with that. நீங்க இதனால பண்ணோம் அதனால பண்ணணும். What's the purpose? We have other huge things to do. அது பண்ணனும்னா அத மட்டும் தான் பண்ண முடியும். We can't do anything else in our life. இப்படி எப்பயும் இப்படி தான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் போல இருப்பீங்களா guys? Yes, of course. நாங்க பேசுறதுலே தெரியும். அதனால தான் இது வந்து கொஞ்சம் casual conversation-ஆ போகுது. Always. Hi sir, managing multiple responsibilities, coordinating with staff members and staying focused at the same time can be challenging. How do you handle everything effectively and maintain a good balance? It is actually a challenge only. It's not like I don't say that it is not a challenge. It is a challenge only. பட் எப்படின்னா நான் எனக்கு தான் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நான் காலேஜில் வந்து இதில் என்ட்ரா பார்த்தே நான் வந்து டேரக்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பண்ண ட்ரை பண்ணல. எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோக்கஸ் ஏரியாஸாக நான் வந்து ஃபியூ திங்ஸ் எடுத்துக்கிறேன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகல நான். இதெல்லாம் வந்து நம்ம காலேஜுக்கு எசென்ஷியல், பட் என்ன இன்னும் அட்ரஸ் ஆகாத இருக்கும், அந்த ஏரியாஸ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த ஏரியாஸே ChatGPT டூ மெனி ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ நான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இப்போ வந்து எது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கோ அதுல வந்து டச்சே பண்ணக்கூடாதுன்றதுதான் வந்து அவர் திங். கண்டிப்பா ரெக்வயர்ட் ஏரியா தட் we need to address. ஸோ அதனால அப்படி அந்த மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ட்ரை டு மெயின்டைன். என்ன கொஸ்டின்ஸ் எடுக்க வந்துட்டு நிறைய இருக்கு. நீங்க பண்ணணும்னா ஃபுல்லா பண்ணலாம். அது வந்து இட்ஸ் அப் டு யூ. கல்ச்சுரல்ஸ் ஃபார் 6 months ஒன்ஸா? நான் ஆல்ரெடியே வந்து இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து நான் டேக் அவுட் பண்ணதுனால மோஸ்ட் பீப்புள் என்ன நினச்சிருக்காங்க, நான் கல்ச்சுரல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிருக்காங்க. கல்ச்சுரல்ஸ் 6 months ஒன்ஸ் பண்ணா என்னன்னா இது எல்லாருக்கும் தெரியுது. மோஸ்டா எல்லா ஸ்டாஃப்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறது தே கேன் see the work. இப்போ நான் மற்ற மீட்டிங்ஸோ மற்ற இதுவோ நடந்துச்சுன்னா வந்து they don't know what the work I'm doingனா. ஸோ 6 months ஒன்ஸ் கேட்குறாங்க, இன்னும் டெக்ஸ்டைல் வச்சிடலாமா? டெய்லியுமே கல்ச்சர்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை மட்டும் நம்பாதீங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும், மந்த்லி ஒன் ஈவெண்ட் சம்திங். நம்ம வச்ச பெருசா பல்கா படாவா தான் வைக்கிறோம். கேலோலாம் லைக் 1 week ஃபுல்லி வி ஸ்பெண்ட் ஆன் தி கிரவுண்ட். 1 monthல நெக்ஸ்ட் தக்ஷக் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் 1 monthல கான்வகேஷன் வரப்போகுது. கல்ச்சுரல்ஸ் இல்ல, பட் சம் ஈவெண்ட்ஸ் we are conducting every month. பார்த்தா எஸ்எம்எஸ்ல டெய்லி கல்ச்சுரல்ஸ் தான். Hi, happy to see you reaching such a great heights. I have 2 questions for you. What leadership lesson took you longest to learn
And how do you handle pressure when so many professionals and non-professionals depend on your decision every day? What kind of people do you trust the most while building and managing a large organization? Quick rapid fire question. இது நான் பேசணும்னா 10 நிமிஷம் பேசலாம். எப்படி அவங்க பேசுறது? சும்மா 2 லைன்ஸ்ல சொல்லிடு. What leadership lesson you took longest to learn? Decision making, You cannot please everyone. Yeah, you cannot please everyone. Yes. You cannot please everyone. Yeah, sometimes you have to take business காக எடுக்கிற டிசிஷன் பிசினஸ்க்காக தான் எடுத்தா ஆகணும். வேற வழி எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து ஓகே ஆகும்னு சொல்லி நினைச்சு டிசிஷன் எடுக்கணும்னா கடைசி வரைக்கும் உங்க பிசினஸ் க்ரோ ஆகாது. அப்புறம் அப்ப நீங்க வந்து எல்லாருமே ப்ளீஸ் பண்ணணும்னு எடுத்த டிசிஷன் வந்து அப்படி எடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பண்ற ஒரு பெரிய தப்பு. ஏன்னா வந்து நீங்க பிசினஸ் க்ரோ ஆனா தானே எல்லாரும் க்ரோ ஆவாங்க. So business grow ஆகுது. So you have to take what is right, you have to take. What is good for the business you have to take, whether people like it or not. How do you handle pressure from when so many professional and staff depend on your decision rate? That stakes are very high. Either mistake either பண்ணாலும் it affects so many people. So we have to be very cautious, very intentional and very strategic about it. What kind of people do you trust the most while building and managing a large organization? People who don't like and people whom you don't ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களோ இல்லைனா வந்து பண்ணாத பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களோ, இஃப் யூ டோன்ட் டூ இட், யூ சே இட் வித் ஹானஸ்டி, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இஃப் யூ சே தட் ஐ டிட் சம்திங் பட் இன் ரியாலிட்டி யூ டிடன்ட் டூ தட், பீப்புள் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ட்ரஸ்ட். உங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். அப்படியா? இன்னும் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு சொல்கிறேன். எடுக்க வந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான் சொன்னல, அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதெல்லாமே நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே வந்து பாவம் என்னோட டீம், தக்ஷலா டீமுக்கு தான் சொல்லணும். யார் யார் பண்ணாங்கன்னு தெரியல. about SMEC AHS இன்னொரு क्वेश्चन பார்த்தேன். அந்த क्वेश्चन நீ அதை எடுக்கலனா நான் அதை 2 क्वेश्चन மைண்ட்ல வச்சிருக்கேன். என்ன சொல்றது, நான் சொன்னேன்ல நான் ஒரு சம் ஃபோக்கஸ் ஏரியால தான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். நான் வந்து எல்லா இதுலயும் நான் டச் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நான் AHSல டே டு டே பேசிஸ்ல பெருசா இன்வால்வ் ஆகல அவங்களோட கரிக்குலம் இதுல. பட் ஒன் திங் ஐ கேன் டெல் அபவுட் SMEC AHS என்ன சொல்லணும்னா வந்து, நீங்க மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹேவ் த எபிலிட்டி. இங்கே வந்து நம்ம வணக்கம் இங்கே ஹாஸ்பிட்டல் கூட டைப்ல இருக்கும் நம்மளோட ஹாஸ்பிட்டல். ஸோ தே ஆர் ஏபிள் டு சி லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறதுனால வாட் இஸ் த ரியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நீங்கள் மற்ற காலேஜஸ் அதெல்லாம் பண்ணால் அவ்வளோ பேஷண்ட் ஃபுட்ஃபால் இருக்குமான்னு இருக்காது. ஸோ இங்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், which is a good thing for the students, so they get to learn. Other than that, I didn't get much involved. Sir, Takshila University la ஒரு சினி ஃபெஸ்ட் வைக்கணும் சார். கண்டிப்பா வச்சோம். Actually, we are planning for that. And in the month of November or December, we are planning to do a international film festival, inviting all the delegates from internationally invite பண்ணிட்டு we are planning to conduct all the international moviesலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு ஒரு இது மாதிரி இன்னும் பிளான்ல இருக்கு. வெரி early stageல இருக்கு. Like we have to decide. இது ஒரு தாட் மட்டும் இருக்கு, ஒரு international film festival பண்ணனும்னு. கண்டிப்பா வைக்கலாம். ஆப்பர்சூனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பா வைக்கலாம். Yeah, sure. Reason behind being a person who listen to people. இது வந்து ஒரு லீடர்ஷிப் பற்றி நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து அவங்க தான் வந்து பேசணும், அவங்க சொல்கிறது தான் நடக்கணும், கமாண்ட் அண்ட் கான்குவர் போய் கமாண்ட் இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. லீடர்ஷிப் இஸ் நாட் லைக் தட். இஃப் யூ ஆன் த டாப் ஆஃப் த பொசிஷன், யூ ஹேவ் so many voices to be heard. If you hear so many voices only, you will know the ground reality. Then only you will be able to take a correct decision. So I think listening is one of the most important leadership quality that you need. How to move on after a failure? Accept. Just move on. Accept and move on. Yeah, past can be changed, but only you can change the future. either நீங்க வந்து பாஸ்ட் பத்தி நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். only 2 options. எந்த ஸ்டெப்னா think about it. Yeah. Kindly post Sar's wardrobe blog. இந்த இது ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस வந்து நிறைய क्वेश्चंस. சரோட ஷர்ட் எங்க எடுத்துறாங்க, ஷரோட சூப்பர் ஷர்ட் சூப்பரா இருக்கு, சரோட டிசைனர் யாரு, சார் ஷர்ட் எங்க வாங்குறாரு, இந்த மாதிரி. ஐ திங்க் இதுல எப்படி இத்தனை ப்ராபபிலிட்டில வந்து அந்த क्वेश्चंस தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ அதை எடுக்கலனா அது ஐ தாட் ஐ லாஸ்ட் இட் இன் தி லாஸ்ட். ஏன்னா நிறைய क्वेश्चंस வந்து நிறைய क्वेश्चंस ரிகார்டிங் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பேசிக்கா வந்து இது சென்னையில தான் எடுக்கிறேன் நான்.
நான் பிஃபோர் மேரேஜ் வந்து நான் வந்து கேர் பண்ணேன். நான் ட்ரெஸ்ஸிங்க்கு கொஞ்சம் கேர் பண்ணுவேன். ஒரு நான் 60% 50% கேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இது ஒரு எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து கேர் பண்ணது என்னோட ஒய்ஃப் தான். அவங்க ஜஸ்ட் வந்து இன்னைக்கு காலைல கூட வந்து அதுக்காக அவங்களோட இதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, எது செலக்ட் பண்ணிக்கோ சொல்லுவாங்க, நான் செலக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் மேஜர் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஒய்ஃப். So sweet. When is your next vlog, ma'am? அவ்வளவுதான். மை vlog-ஆ அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கப்புறம் இனிமே தான் ஷூட் பண்ணணும். ஏன்னா எனக்கு இருந்த 4 vlog-ம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம்னா அந்த இந்த எக்யூப்மெண்ட்டை சொன்னோம்ல, அதில் ரெக்கார்ட் ஆகி எடிட் பண்ண முடியும்னு நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். vlog-க்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் வந்துடும். What do you think about the arrival of the AGI will reshape the world and the humanity and the ASI? ரொம்ப டீப்பான கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஏஜிஐனா வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன டெஃபினேஷன்னா வந்து ஒரு பர்சன் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கும் வந்து ஏஐ பண்ணிச்சுன்னா தட் இஸ் ஏஜிஐ. அந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பண்ணும். ஏஎஸ்ஐக்கு நிறைய பேர் பண்ணலாம். ஏஎஸ்ஐனா வாட் இஸ் இட் மீன்னா, இப்போ நம்ம ஒரு பர்சனால ஒரு ஹியாஸ் எபிலிட்டி. ஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நம்ம வேர்ல்டில் இருக்க எல்லா பர்சன் சேர்ந்தா ஒரு கலெக்டிவ் ஒரு பவர் இருக்கும்ல, ஒரு கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்ல, அதோட பவர்ஃபுல்லாக இருந்தால் ஏஎஸ்ஐ. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பேசணும்னா ஒரு தனியாக லெக்சராகவே கொடுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் லெக்சர் எடுத்துக்கலாமா? சிம்பிளா சொல்லணும்னா எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா வந்து பண்ற ஆக்ஷன்ஸ் எதுவுமே வந்து டாக் வந்து புரியாது. டாக் அந்த ஒரு படத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ பிரகாஷ் ராஜ் படத்துல, பழைய படம் தான் அது. ஒரு லைட் வந்து இந்த லைட் வந்து ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். அது பக்கத்துல வந்து ஒரு பல்லி இருக்கும். அந்த பல்லிக்கு வந்து ஏன் வந்து இந்த லைட் வந்து இந்த ஃபிலமெண்டால இந்த டெம்பரேச்சரால ஹையா இந்த 3000 டிகிரிஸ் வரதுனால தான் இந்த லைட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் தான் லைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லிக்கு வந்து புரியாது. அதை பொறுத்ததுக்கு ஏதோ வருது போகுது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஏஐ சைட் மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் பியாண்ட் அவர் கேப்பபிலிட்டி. அண்ட் ஸோ அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுக்கு பேர் தான் ஏஎஸ்ஐ நான் நினைக்கிறேன். ஓகே, 2 ஹேண்ட்ல ஹாய் சொல்லுங்க ப்ரோ. எந்த 2 ஹேண்ட்? கண்டிப்பா இந்த 2 ஹேண்ட் தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இன்டர்லிங்க் ஆகுது ஒரு பாலிடிக்ஸ்க்கும் இதுக்கும். அவன் சொல்றானா இல்லையா நீ சொல்ற? நான் படிச்சேன் அதனால சொல்றேன். SMBC MBA 2020 batch will have graduation day or not? கண்டிப்பா இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. வச்சிருவோம், கூடி சீக்கிரம் வச்சிருவோம். என்ன ப்ராப்ளம்னா ஆயிடுச்சுன்னா வந்து டிகிரி வந்து we are autonomous institution, we are not a university. If it is like a Takshara university, we have the ability to நீங்க எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே கூட வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏஐ பேஸ் பண்ணி எவாலுவேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான இது லிபர்ட்டி இருக்கு. இஃப் யூ ஆர் கம்ஸ் அண்டர் சம் ப்ரொஃபஷனல் பாடி, we truly have எங்களால் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அதனால தான் போன தடவை மிஸ் ஆயிடுச்சு. அது நாங்களாவது ஓரளவுக்கு வச்சிட்டோம். நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிராஜுவேஷன் டே இப்போ தான் வச்சோம். ஸோ வில் சூன் ஹாவ் த கிராஜுவேஷன் டே. ஹாய் சார், குட் ஈவினிங். ஹூ சூஸ் அண்ட் டிசைட் யுவர் காஸ்டியூம்ஸ்? இட் லுக்ஸ் சூப்பர், தேங்க்யூ. As I told before, it's myself and my wife. It's a team effort. My wife and myself ன்னு சொல்ல, ஏன் ஃபர்ஸ்ட் ஒன்ன சொல்ற? அவங்க தானே செலக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. சார், இன்னோவேஷனுக்கு ரிவார்ட் தாங்க சார். காலேஜில் ஒரு பெஸ்ட் 5K. ஷோர், டன். அதுக்கு நீங்கள் அதான் ஷோர். ட்ரூ இன்னோவேஷனாக இருந்தால் கொடுக்கலாம். ஹவு யூ பி கூல் ஆஸ் எம்டி சார்? பிகாஸ் ஐ எம் ஏ சன்ல. What if you are a first generation entrepreneur trying to build a SaaS product for B2B? How can you build it a product and framework and howன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. அது பெரிய ஆன்சராக தான் சொல்லணும். சின்னதாக எப்படி சொல்றதுனா இல்லை
பில்ட் ஃபார் த லிசன் டு யுவர் கஸ்டமர்ஸ், மேக் இட் பிரேக். கண்டினியூஸாக டெவலப் பண்ணுங்க, கண்டினியூஸாக வந்து கஸ்டமர் டெலிவரி கொடுங்க, ஃபீட்பேக் வச்சு திருப்பி டெவலப் பண்ணுங்க. அந்த லூப் ஃபாஸ்ட்டாக, எந்த அளவுக்கு அந்த லூப் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து டிசைன், டெவலப், டெலிவர் அண்ட் அகெயின் டிசைன், டெவலப், அது அந்த எந்த அளவுக்கு அந்த லூப்பை ஃபாஸ்ட்டாக சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். Great opportunity. I am Dr. Meghala. I was a student of your institution and a former faculty. Also, my questions is after Rajarajan sir entry into SMVC, we felt some difference. I had seen many times he used to value people. Then why don't you conduct a exit meeting to know why faculty are resigning? Because we want to work in our institution, but certain situation is pushing us to leave the institution. If we had an exit meeting to express our thought, that would be great. Please do talk on this. And who is the designer of your shirt collection? நான் மல்டிபிள் டைம்ஸ் இது நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸிட் இன்டர்வியூ வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக எக்ஸிட் இன்டர்வியூ வைக்கிறது நல்லது தான். நான் ஐம் ஆல்சோ ஸ்ட்ராங் அட்வொகேட். ஏன்னா பீப்புள் வந்து ஒர்க்கில் இருக்கிறதோட இங்கே எக்ஸிட்டில் தான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க வாட் இஸ் த ரியாலிட்டின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபார் யுவர் இது நான் வந்தோடனே எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு, நிறைய பேர் ரிலீவ் ஆகிறதுனால எதனால் ரிலீவ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன் பாயிண்டில் நான் ஒரு இன்டர்வியூ வரை கண்டக்ட் பண்ணேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ரிலீவ் ஆனவங்களே வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக எஸ்எம்இசியில் வந்து நீங்கள் மற்ற இன்ஸ்டியூஷன் கம்பேர் பண்ணும்போது எஸ்எம்இசியில் ரொம்ப கம்மி ரிலீவ் ஆனவங்க. அந்த ரிலீவ் ஆனவங்களுக்கு எல்லாருமே வந்து என்னோட டீமை வச்சு நான் பேச சொல்லியிருந்தேன். நான் வந்த புதுசில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ரீசன் ஆர் வேலிட் ஒன்லி. ஷிஃப்டாக போகிறாங்க, இல்லை சில்ட்ரன் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அஃப்கோர்ஸ் நான் ரிலீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. நான் இந்த ப்ராக்டிஸும் தப்புன்னு சொல்லலை. பட் கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்டியூஷன் இட் இஸ் வெரி லெஸ், ஐ பிலீவ். மேம், தக்ஷலா யூனிவர்சிட்டியில மூவி ப்ரொமோஷன்லாம் பண்ணுங்க மேம். பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த கல்ச்சுரல்ஸ்க்கே பிளான் பண்ணது, தக்ஷக்கே பிளான் பண்ணது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தக்ஷலா யூனிவர்சிட்டியில மூவி ப்ரொமோஷன் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அந்த மூவி ப்ரொமோஷன் யார் அந்த டீம் மட்டும் கூட்டுவாங்க, நம்ம பண்ணிடலாம். அப்புறம் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணி நாங்கள் யார்கிட்டையும் நோன்னு சொல்லல. ஆமா, இது வரைக்கும் பண்ணவங்களும் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ்னால அந்த டீமால வர முடியல. பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ்னால லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா லாஸ்ட் டைம் வந்திருக்கும். What are the struggles you faced in Takshashila University? Since it's a growing university, there is still a lot of system needs to be established. If you take our Manakal Nagar Mailam, it's been there for a long time. அதனால எல்லாமே வந்து systems in place இருக்கு, some culture இருக்கு. நீங்க ஒரு 25 இயர்ஸாக வந்ததை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து 2 இயர்ஸ்லாம் வந்துட முடியாது. நீங்கள் வந்து 25 இயர்ஸ் வந்ததை ஒரு 5 இயர்ஸில் ஒரு 10 இயர்ஸில் வர முடியுமே தவிர. ஸோ அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஏன்னா வி ஃபேஸ் சேலஞ்சஸ் ஆன் ஆல் த ஃப்ரண்ட். வேர் வி டச் தேர் இஸ் அ இஷ்யூ, பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோயிங் ஃபாஸ்ட். எஸ்எம்இசியில் ஃபாரின் மாதிரி ஹூடிஸ், டிஷர்ட், கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்க்கு அதாவது பாப்அப் ஸ்டோர் மாதிரி கேட்குறீங்க. முன்னாடி எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. வந்தோடனே ஒரு மர்ச்சன்டைஸ் ஸ்டோர் மாதிரி கண்டிப்பாக கூடி சீக்கிரம் பிளான் ஃபார் தக்ஷஷிலா ஆல்சோ. அதை நம்ம வந்து அதுக்கு தான் அங்கே பிரிண்ட் பாயிண்ட் வந்ததே அந்த மெர்ச்சன்டைஸ் ஸ்டோர் மாதிரி தான் பிளான் பண்ணது. என்னன்னா வச்சா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் interested in buying on and தெரியல, it's not moving out. அதனால first we introduce at Kalo t-shirts அந்த மாதிரி. ஆனா it's a nice concept. நல்ல ஐடியா தான். பட் எனக்கு 2 இயர்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுச்சு. ரியல் டாக் ஆன் ஸ்டூடெண்ட் லைஃப், கெரியர்ஸ் அண்ட் காலேஜ் growth. ஒன்லாம் நம்ம ஃப்ரேக்காக டாக் ஐ திங்க் அது டாபிக் டிஸ்கஷன் நினைக்கிறேன். கொஸ்டின் இல்லை, அந்த டாபிக்லாம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ரியல் லைஃப் பேசணும், கரியர் growth பேசிட்டோம், ஸ்டூடெண்ட் லைஃப். ஐ திங்க் we spoken about everything in the previous segments. In this generation, why they are giving more importance to AI, sir? ஏன்னா it has the ability, it has the potential. Why we are using so much mobile than previous generation? ஏன்னா it has so many utilities. அதில் பேமெண்ட் பண்ண முடியுது, அதில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியுது, அதில் அமேசானில் ஆர்டர் பண்ண முடியுது, அதில் டைரக்ஷன்ஸ் பண்ண முடியுது, மேப்ஸ் நேவிகேட் பண்ண முடியுது, நீங்கள் அது மாதிரி அதோட எடிட் பண்ண முடியுது, மூவி பார்க்க முடியுது, மூவி எடிட் பண்ண முடியுது, அவ்வளோ யூட்டிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி AI has so many use cases. ஒரு ரியல் எக்ஸ்பர்ட் மென்டர் வந்து so many use cases, it will increase, இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் a tool end of the day, like a mobile. Talk about Kollywood and Tollywood. நான் 100% சொல்கிறேன், இந்த கொஸ்டின் தக்ஷலா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கேன். கோலிவுட் இருக்கா? கேட்ட ஒரு லாஜிக். நாங்க டைவர்ஸ் யூனிவர்சிட்டி, நாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வச்சிருக்கோம். நீ ஆன்சர் பண்ற. கோலிவுட் டோலிவுட் பத்தி நான் என்ன ஆன்சர் பண்றது? ரெண்டுத்துலயும் வந்து நல்ல மாஸ் ஹீரோஸ் இருக்காங்க, நல்ல மூவிஸ் வருது. குட். டோலிவுட்ல உன்னோட ஃபேவரட் ஹீரோ யாரு?
யார் சொன்னாலும் பிரச்சனை தான், கவலைப்படாத. இல்ல எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு மூவிஸ் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் பேர் சொல்றேன். அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, அப்புறம் வந்து பவன் கல்யாண், அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. பிரபாஸ் பிடிக்காதா அப்ப? பிரபாஸ், பாகுபலி. நமக்கு தெரிஞ்சது 4 பேர் தான். எனக்கு 4 பேர் தான் தெரியும், நான் ஒத்துக்கிறேன். தெரியலன்னா நான் தெரியல ஒத்துப்பேன். ஹாலிவுட்ல சொல்லியா? கோலிவுட் வந்து மை ஃபேன், லைக் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் தல அஜித் சார் அண்ட் யா ஒன் அண்ட் ஒன்லி அஜித் குமார். சேர்மன் சார் எப்படி லாஸ்ட் 25 இயர்ஸ்ல 3 பெரிய காலேஜ் ஓப்பன் பண்ணாரு? இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. 25 இயர்ஸ்ல நடத்தது நான் எப்படி 30 செகண்ட்ல கொடுக்க? அவங்களோட லாஜிக் வெரி சிம்பிள். இது திங்க் பிக், வாட்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் திங்க் பிக், டோன்ட் ஸ்டாப் வாட் யூ ஹேவ். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு திங்க் பிக் நடந்ததுனால இவ்வளோ பெருசு ஒரு ஃப்ரம் 0 to where we are now. How to make first 1 crore? குட் கொஸ்டின். ஆக்சுவலாக இது நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா இருக்கிறதுலே வந்து கஷ்டமான மணி வந்து ஃபர்ஸ்ட் 1 crore. நெக்ஸ்ட் crore வந்து இட் கம்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் திங் டு மேக் இஸ் த ஃபர்ஸ்ட் 1 crore. அதுக்கு வந்து என்ன சேலஞ்ச் ஈஸியாக சொல்லணும்னா, கண்டிப்பாக எல்லாரும் வந்து பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 crore பே பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் தேவையில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 crore பிஸ்னஸ்னா நிறைய எடுத்தோன்னு நிறைய லூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 1 crore மேக் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணால் தட் இஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஷன். பட் ஃபர்ஸ்ட் crore மேக் பண்ணது பிஸ்னஸ் இஸ் நாட் a good option. But if you are end up in high paying, like in the MANG companies lalam வந்து if you are getting placed, like what will be your salary? That will be very nice, very handsome amount only you will get. That will be definitely more than enough to skill set. ரெண்டு தான். ஒன்று வந்து டெவலப், இந்த மாதிரி ஹைலி வேல்யூபிள் கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்களே, அதில் வந்து என்னென்ன ஸ்கில் செட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி அதுக்கான இன்டர்வியூ கிராக் பண்ணி பிக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஏர்ன் பண்ணுறீங்களே அதை வந்து வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதர் பி இட் கோல்ட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஏர்ன் பிக், இன்வெஸ்ட் பிக். That is I think the fastest way to make 1 crore. If you want make multiple crores, obviously business is the only option. But if you want to make first one, this is the fastest way. But yeah, to get placed in the big companies like MANG lana வந்து you have to start working on day 1. like இல்ல இந்தியால any companies ல வந்து handsome-ஆவே pay பண்றாங்க. Favorite country sir? எனக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரொம்ப பிடிக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஒன் கண்ட்ரின்னு ஷெங்கன் ஏரியா. எதனால ஷெங்கன் ஏரியா சொல்லணும்னா வந்து யூ ஹேவ் சோ மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஃப்ரான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், சுவிட்சர்லாந்து ஒரு மாதிரி இருக்கும், கிரீஸ் ஒரு மாதிரி இருக்கும். எவ்ரி ஒன் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஐ லைக் ஷெங்கன் ஏரியா வெரி மச். ஃபார் மீ வந்து கண்ட்ரி ஷெங்கன் கண்ட்ரிஸ் பிடிக்கும். அப்புறம் யூகே as a whole, UK I love UK and US, New York, California. So இதெல்லாம். What is the best advice for early entrepreneurs? Yeah, I told too many times, stop thinking and start acting. நான் SMVC 2017 பேட்ச். உங்கள் ஷர்ட்டுக்கு செம ஃபேன். இப்படி யூனிக்காக போடுறீங்க வேற மாதிரி. ஆன்சர் ஆல்ரெடி டோல்ட். நீங்கள் எப்படி ஜாலியாக இருக்கீங்க? ஜாலியாக அவனுக்கு ஒரு பிரச்சனையா? நான் இப்படி இருக்கேன், நீ எப்படா ஜாலியா இருக்க? இல்ல அதுக்கு என்ன ஆன்சர்னா, எது உங்களை ஹாப்பி குட்டிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து அந்த ப்ரெசென்ட்ல இருங்க, ஹாப்பியா இருங்க. எது வந்து டூ மணி ஸ்ட்ரெஸ் திங்ஸ் வச்சு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் we can deal it later. Just live in the present, enjoy the moment, enjoy small things. How you are being so energetic sir. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப எனர்ஜி கம்மியான ஆள். ஈவினிங் தான் எனக்கு வந்து ஐ மீன் நைட் அவுட் நாட் டே. பட் ஆனால் பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஐ போஸ்ட் அது எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பிளாக் காஃபி. அது ஒரு நல்ல இது. காலைல ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஸோ இஃப் யூ டேக் பிளாக் காஃபி அண்ட் யூ ஒர்க் அவுட் எவ்ரி டே லைக் ஹாஃப் அன் ஹவர்ஸ் வந்து அந்த டேவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபஸ்டி எனர்ஜெட்டிக்காக கிடையாது நேச்சுரலாக. இஸ் பேஷன் இம்பார்ட்டன்ட் ஆர் சேலரி இம்பார்ட்டன்ட்? Both of them are important. Rolls Royce வாங்குவீங்களா? கண்டிப்பா, one day. கண்டிப்பா, hopefully, fingers crossed. Politics and MLA seat calling you. When are you in? Door open பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி மெசேஜ் போட்டு. அடுத்து எம்எல்ஏ நீங்க தான், அடுத்து எம்பி நீங்க தான் மெசேஜ் போட்டுருக்கீங்களே, நியாயமா இருக்கா? What if I'm average?
like I told, Really matters. நீங்க இது doesn't matter, the skill, the talent doesn't matter, the hustle matters. நீங்க வந்து ஆவரேஜா இருக்கிறது பிரச்சனையே இல்ல. நீங்க எந்த அளவுக்கு ஹசல் பண்றீங்க, எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆவறீங்க, அப்படி that's the only thing matters in life. Don't be afraid that you are average. Hustle it out. அண்ட் ஆல்சோ ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் பாட்காஸ்ட். இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஹவு யூ வாண்ட் இட் டிஃப்ரெண்ட், ஆல்சோ யூ கேன் கமெண்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஆல்சோ எஸ், ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. அண்ட் யா, நாங்கள் இதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் டு பிளான். ஏன்னா விளாக்ஸ் வேறு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால் வந்து வி ஹாவ் டு பிளான் டு டூ. யூஸ்வலாக நாங்கள் டூர் போவோம், அதனால் அந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக அந்த விளாக் பண்ணது. இப்போ விளாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அதை நாங்கள் எப்படி எடுத்துட்டு போவோம்னு தெரியல. I don't know if future vlogs will be coming out or not, but we'll try to make it possible. And also, but I will definitely give my podcast videos with more interesting guests. And so do subscribe my channel, like, share and follow. Bye bye, see you soon in the next video. Bye. Until then, signing off from Dr. Nilla. Bye bye.